Hello friends, welcome to Indian Cooking with Suganthi. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன். அரைச்சு செஞ்ச கருவாட்டு குழம்பு. கருவாடு மீன்ஸ் ட்ரை ஃபிஷ். இந்த கருவாட்டை நான் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் கடற்கரையில் உள்ள கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சீலா மீனுன்னு சொல்லி விற்றாங்க. நல்ல ஃப்ரெஷ் கருவாடு. இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மசாலா அரைச்சிடலாம். இது காஷ்மீரி சில்லியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலே கொஞ்சம் புளியும் போட்டு வச்சுருக்கேன் ஊறுறதுக்காக. புளி நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மிளகாயை அரைக்கலாம். இந்த மிளகாயோட நான் வேறு கொஞ்சம் மசாலையும் சேர்த்து அரைக்க போகிறேன். மிளகாய் ஊறின இந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சிடலாம். குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொரியண்டர் பவுடர், சாரி இந்த லேபிள் இடது மாறி தெரியுது. இது கொரியண்டர் பவுடர், தனியா பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன். கியூமின் பவுடர், சீரக பவுடர், அதுவும் ஒரு 1.5 டீஸ்பூன். அரைக்கலாம். இந்த மிளகாய் நல்லா ஊறினால அதில் உள்ள ஈரப்பசையை போதும் அரைக்கிறதுக்கு. அப்படி வேணும்னா கொஞ்சம் லேசாக தண்ணியை தெளிச்சிக்கலாம் வேண்டும் போது. இந்த அம்மிக்கல்லை நான் அமேசானில் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் $400 ஆச்சு. வாங்கி அதை நல்லா சீசன் பண்ணேன். அதில் பருப்பு அரிசியெல்லாம் போட்டு அரைச்சி அதை அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா ஸ்மூத்தாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சட்னி பண்ணியிருப்பேன் ஒரு தடவை 2 தடவை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார், $400 கொடுத்து வாங்கி நீ ஒன்றுமே பண்ண வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தாருன்னு அவருக்கு தெரியும் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியும்னு அவருக்கு தெரியும். மிளகாய் நல்லா ஸ்மூத்தாக மையம் அரைச்சாச்சு. அப்புறம் இந்த அம்மியை கழுவி அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து கருவாடை சுத்தம் பண்ணிடலாம். நல்லா மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள அழுக்கையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கருவாட்டை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இனி குழம்பு பண்ண தொடங்கிடலாம். மண்சட்டி அடிபாகம் சீக்கிரம் கிராக் ஆகாமல் இருக்கணும்னா முதல்ல தண்ணியை ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிடுங்க. அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து போட்டுட்டு அப்புறம் அந்த சட்டியில் நீங்கள் குக் பண்ண தொடங்குங்க. கருவாட்டு குழம்பு எத்தனையோ விதமாக பண்ணலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பண்ண போகிறேன். இது முருங்கைக்காய், கத்திரிக்காய் அண்ட் பூண்டு ஒரு 4-5 பல் உரிச்ச பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை ரொம்ப அவசியம், நல்ல மணம் கொடுக்கும், தக்காளி, பச்சை மிளகாய், அவ்வளோதான். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. தண்ணி சூடாகும் போதே சட்டியும் ஈவனாக சூடாயிடுச்சு. இப்போ தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நம்ம குழம்பு பண்ண தொடங்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அதில் நான் நல்லெண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வெந்தயம் போட போகிறேன். fenugreek seeds, chopped onion. வெங்காயம் வதங்கட்டும். அந்த நேரத்தில் கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்பு சாப்பிடும்போது எனக்கு ஒரு அழகான நினைவு ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தப்போ நான் 2nd, 3rd, 4th grade பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால், ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ்லேருந்து ஒரு பொண்ணு. அவள் லன்ச் டைம் இனி அவள் வீட்டுக்கு கூப்பிட்டா நானும் சரின்னு சொல்லிவிட்டேன். அவளோட போனேன். அங்கே போனால் அழகழகாக குடிசைங்க, குட்டி குட்டி குடிசைங்க, கடலுக்கு முன்னால், கடல் மணலில் அந்த ஒரு குடிசைக்கு முன்னாலே கருவாடு காய வச்சுருந்தாங்க எல்லோரும். என்னுடைய ஃப்ரெண்டுடைய குடிசைக்குள்ளே போனோம். அழகான குடிசை. அவங்க அம்மா அன்பாக எங்களுக்கு சாதம் போட்டு குழம்பு பரிமாறினாங்க. சுட சுட குழம்பு. நான் சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா என்னையே பார்த்துட்டு, நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே கழுவி வச்ச கருவாட்டு துண்டுங்களை அந்த எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கி எடுத்துடலாம். முழுவதும் வேக வைக்க வேண்டாம். லேசாக 2 பக்கம் வதங்கினா போதும். அந்த அம்மா என்னை அன்பாக பார்த்துட்டுக்குதுன்னு பார்த்த உடனே எனக்கு எங்கள் அம்மாவோடைய ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உடனே நான் சொன்னேன், எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போகணுன்ட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு ஓடினேன். அம்மா ஏமா லேட்டுன்னு கேட்டாங்க. நான் அம்மாகிட்ட ஒன்றும் சொல்லலை. கருவாடு 2 சைடும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அந்த 4th grade ஃப்ரெண்டையும் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனது நான் என்றைக்குமே மறக்க முடியாது.
அடுத்து கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். கத்திரிக்காய் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போடலாம். ரொம்ப உப்பு போட வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போடலாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் அதிலே போட்டுடலாம். முருங்கைக்காய் அப்புறம் இந்த உரிச்ச பூண்டையும் அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம், டர்மரிக் பவுடர். நான் கருவாடு சாப்பிடும்போதெல்லாம் அந்த ஃப்ரெண்டும் அவள் உங்களுடைய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி கூட்டிகிட்டு போனதும் அந்த கருவாடு காஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்ததையும் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம், லோ ஹீட்டில் வேக வைக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணலாம். அடுத்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கீரி வச்ச பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா கொதித்து காய்கறியெல்லாம் நல்லா வெந்த பிறகு கருவாடு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். ஸோ கடைசியில் அப்புறம் வேணும்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு போட்ட பிறகு லோ ஹீட்டில் மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். கருவாட்டு குழம்பு நீங்கள் எந்த கருவாடு போட்டு வைக்கலாம். நெத்திலி கருவாடு போட்டு வச்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இல்லைனா எறா இருக்குல்ல, ஷ்ரிம்ப், ட்ரை ஷ்ரிம்ப் இருந்தால் இதே மாதிரி குழம்புல போட்டு பண்ணாலாம் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய வழியில் இந்த கருவாட்டு குழம்பு கருவாட்டு கூட்டு பண்ணலாம். சில நேரம் கருவாடை ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். ஜஸ்ட் உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், நிறைய வெங்காயம் போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு அப்புறம் புளி ஆட் பண்ணலாம். ஏன்னா காய் நல்லா வேகாமல் இருக்கும்போது புளி ஆட் பண்ணால் காய் நல்லா வேகாது. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது புளியை கரைச்சி ஊற்றிடலாம். டேமரின் ஜூஸ் ஆட் பண்ணலாம். கருவாடு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். லேசாமிக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோம். கருவாடு வெந்துருச்சு. உப்பு காரெல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்டிங் ஸோ குட். அண்ட் மனம் அப்படியே கமக்குது. ஸோ குட். எல்லாம் சரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கடைசியில் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தேங்காய் அரைச்சி கூட போடலாம். கோகோனட் மில்க் ஆட் பண்ண பிறகு ரொம்ப குக் பண்ண வேண்டாம். தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். திறந்து பார்க்கலாம். வா, இந்த மனம் இருக்கே, இந்த கருவாட்டு குழம்பு மனம், இந்த சீலா மீன் கருவாடு முருங்கைக்காய் போட்டு பண்ண அந்த குழம்பு அப்படியே கமன்னு அடிக்குது. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்ச கருவாட்டு குழம்பு ரெடி.
வாங்க சாப்பிடலாம். கமகமக்கும் கருவாட்டு குழம்பும் ரெடி, சுடு சுடு சாதமும் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, எனக்கு ரொம்ப வெயிட் பண்ண முடியல, சாப்பிட்டு பார்த்துடலாம். காரமான கருவாட்டு குழம்பு, சுடு சாதம். வாங்க சாப்பிடலாம். வா, ஸோ டேஸ்டி, ஸோ டேஸ்டி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு ருசியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வேர்ட் ஆலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.